ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாக்டர் சிவராமன் வீட்டு கல்யாணத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் செஞ்சுருந்த கொய்யா சட்னி இதை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. உடனே நம்மளும் செஞ்சு பார்த்துடலான்னு செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இனிப்பு, துவர்ப்பு, காரம் இது எல்லாமே சேர்ந்து நாவூரும் சுவையில் இந்த சட்னி இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு கொய்யா எடுத்திருக்கேன். இது ரொம்ப காவட்டாகவும் இல்லை, ரொம்ப பழுத்த பழமாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான கொய்யாவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப பழமாக எடுத்துட்டிங்கனாலும் ரொம்ப ஒரு இனிப்பு சுவை இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற கொய்யாவுக்கு ஏற்ற மாதிரி மற்ற இன்க்ரீடியன்ஸ் எந்தெந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 10 பல்லு பூண்டு, நெக்ஸ்ட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சீரகம். அவ்வளோதான். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கொய்யாவை கட் பண்ணிக்கலாம். கொய்யாவில் இருக்கிற அந்த மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த சதைப்பகுதி, அதாவது இந்த விதை பகுதி, இது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். நீங்கள் விதைகளை மட்டும் தனியாக எடுத்துட வேண்டாம், வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் இந்த விதைகளை போட்டு அரைச்சிங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம விதைகள் இல்லாமல் வெறும் அந்த சதையை மட்டும் அரைச்சிங்கன்னா சட்னி வழுவழுப்பாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கட் பண்ணி கொய்யாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாய் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ரொம்ப செவக்க வேண்டாம். உடனே அடுத்த பொருள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து பூண்டையும் சேர்த்து லேசாக வதக்கிட்டு சின்ன வெங்காயமும் போட்டு ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, போட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலந்த பிறகு கருவேப்பிலையுமே போட்டுட்டு லேசாக வதக்கி விட்டு அடுத்து உடனே வரமிளகாயை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வதங்கின பிறகு வரமிளகாயை போட்டு லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கலந்து கொடுக்க வேண்டாம், கலர் மாறக்கூடாது வரமிளகாய். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுமே சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கும் போது சிம்மில் வச்சுட்டு சீரகத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா புளியவுமே சேர்த்துடுறேன். ரொம்ப நேரம்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம், ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்து டக்குன்னு அடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதும் நம்ம கட் பண்ணி வச்ச கொய்யாவை போட்டுக்கலாம். இப்போ கொய்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கணும் வேகணும் அப்படின்லாம் கிடையாது. நல்லா இந்த சூட்டில் நல்லா ஹீட் ஏறினா போதும். சிம்மிலேயே வச்சு 1லேருந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு இதனால் மூடி வச்சுட்டு இதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதக்கி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1.5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொய்யா நல்லா சூடேறி இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த கொய்யாவை இறக்கி நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறுனதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ வதங்கினது எல்லாமே நல்லா ஆறிருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். அது வதக்க வேண்டாம், அப்படியே பச்சையாகவே ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கல்லுப்பு சேர்த்ததும் இதை முதல்ல தண்ணி ஊற்றி அரைக்காமல் ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ் வச்சு குறப்பாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைங்க. அப்படி அரைச்சா அந்த கொய்யா விதைகள் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். லேசாக விதைகள் இருந்தது அப்படின்னா நரன்னு சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிருங்க. இப்போ சட்னி அரைச்சாச்சு. அடுத்து முக்கியமாக இதுக்கு ஒரு தாளிப்பு. அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு எனக்கு கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கிறேன். இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதை அப்படியே சட்னியில் சேர்த்துற வேண்டியதான். மாதம்பட்டி ரங்கராஜ் செஞ்ச நாவூரும் சுவையில் கொய்யா சட்னி ரெடி. நீங்களும் இந்த கொய்யா சட்னியை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.